அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 அதற்கான இவிஎஸ் சயின்ஸ் அண்ட் சோசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த பகுதியில் கேட்டிருக்காங்களோ அந்த பகுதியை கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படிங்க. ஸோ 121வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இது மூணும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து சரணாலயம், ரைட் சைடில் வந்து அது என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மியானி பறவை சரணாலயம் வந்து மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின் 122, கூற்று காரணம். கூற்று, உப்பு சட்டத்தை மீறியதற்கு ராஜாஜி கைது செய்யப்பட்டார். காரணம், ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம். 123வது கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் டேஸில் அமைந்துள்ளது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் டேஸில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கொல்கத்தா. இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஓகே, நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 124வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது உண்மை அல்ல? எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர், சல்ஃபர் கம்பிகளும் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மை அல்ல, தவறு. 125. ஸோ இந்த கொஸ்டினில் லெஃப்ட் சைடில் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ 125வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 5, டிக்கு வந்து 4, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்காங்க. 126வது கொஸ்டின், பொறுத்துக. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம், நிர்வாக அதிகாரம், கேபினெட் அமைச்சர், இராணுவ அதிகாரம், நீதி அமைச்சர், ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 53 ப்ராக்கெட்டில் 2, பிரதம அமைச்சரை நீக்குதல், சட்டப்பிரிவு 72, முதன்மை அமைச்சர்களின் அமைப்பு, பிரதம அமைச்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஸ்டார் கொஸ்டினாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. களம் ஏஐ களம் பியோடு பொறுத்துக. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகள் இருக்குது, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஏ, பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள் தேன் உற்பத்தி. வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி. பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் கோகோ உற்பத்தி. மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா? 128வது கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமைகளை குறிப்பிடுகிறது? சட்டப்பிரிவு 78. அடுத்த கொஸ்டின், இரவும் பகலும் செயலுடன் உள்ள அழகான கடற்கரை. இரவும் பகலும் செயலுடன் உள்ள அழகான கடற்கரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலியட் கடற்கரை. 130வது கொஸ்டின், மின்கலத்தின் குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில்
மின்கலத்தின் குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 131வது கொஸ்டின். இருபக்க ஒருங்கமைந்த இலை காணப்படுவது. இருபக்க ஒருங்கமைந்த இலை காணப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரைசா சட்டைவா. ஒரு தாவரத்தின் மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே இனத்தை சேர்ந்த வேறொரு தாவரத்தின் சூழ்முடியை சென்றடைவது. ஒரு தாவரத்தின் மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே இனத்தை சேர்ந்த வேறொரு வேற. ஆன்சர் ஆப்ஷன் பி. அயல் மகரந்த சேர்க்கை. 133வது கொஸ்டின். மலரின் எப்பகுதியில் சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. மலரின் எப்பகுதியில் சூழ்நிலைகள் காணப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி. சூர்ப்பை. 134வது கொஸ்டின். மண்டை ஓட்டில் உள்ளடங்கிய எலும்புகள். மண்டை ஓட்டில் உள்ளடங்கிய எலும்புகள் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. மண்டை ஓட்டு எலும்புகள், முக எலும்புகள். மண்டை ஓட்டு எலும்புகள் மற்றும் முக எலும்புகள். 135வது கொஸ்டின். கருவுறுதலுக்கு பின் மலரின் எந்த பகுதி விதையாக மாறும். கருவுறுதலுக்கு பின் மலரின் எந்த பகுதி விதையாக மாறும், உருவாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சூல். 136வது கொஸ்டின். உறுப்புகளுடன் அதன் பணியை பொருத்துக. உறுப்புகளுடன் அதன் பணியை பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி. 137வது கொஸ்டின். மனித மூளையின் பின்வரும் பாகங்களுள் எப்பகுதி சுவாசத்தினை கட்டுப்படுத்துகிறது. 1 தாலமஸ், 2 சிறுமூளை, 3 பான்ஸ், 4 முகுளம். கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 3 மற்றும் 4 சரி. 3 மற்றும் 4 சரி. பான்ஸ், முகுளம். தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி. மணிக்கட்டு, பாலஞ்சஸ். 139வது கொஸ்டின். பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜனின் வினைதிறனை ஏறு வரிசையில் காண்க. பல்வேறு உலோகங்களுடன் ஆக்சிஜனின் வினைதிறனை ஏறு வரிசையில் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. பிடி, ஏயு, ஏஜி, சிஏ, எம்ஜி, கே. விலங்குகள் மீதான சோதனையை கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு. விலங்குகள் மீதான சோதனையை கட்டுப்படுத்தும் மற்றும் மேற்பார்வை செய்யும் குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி. சிபி, சிஎஸ்இஏ. 141வது கொஸ்டின். விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கிரக ஆய்வின் மூலம் தேசிய வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் என்பது எந்த நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நோக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்தியா. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல அடுக்குகள், ரைட் சைடில் அதோட பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிவெளி மண்டலம், அடுக்குவெளி மண்டலம், இடைவெளி மண்டலம், அயனி மண்டலம், புறவெளி மண்டலம். மிகவும் குறைவான காற்று, விண்கற்கள் எரிதல், வானிலை மாறுபாடு, குறைந்த வெப்பநிலை, ஓசோன் மண்டலம். ஆன்சர் ஆப்ஷன் பி.
கார்போஹைட்ரேட்டின் தினசரி தேவையின் அளவு கிராமில் 143வது கொஸ்டின். கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எவ்வளோ தேவைப்படுது? ஆன்சர் ஆப்ஷன் பி 150 முதல் 200 கிராம் வரை. 144வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆக்சிஜன் தானாகவே தீப்பற்றி எரியும், நைட்ரஜன் எளிதில் வினைபுரியும், கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை, ஹைட்ரஜன் தாவர வளர்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ, பி சரி. 145வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது இயற்கையான கலப்பட பொருள் அல்லது பொருட்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்பிள் விதைகளில் காணப்படும் புரூசிக் அமிலம். 146வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது குளியாடியின் பயனாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி எதிரொலிக்கும் தொலைநோக்கியில் பயன்படுத்தப்படுகின்றன. 147வது கொஸ்டின். ஆக்சிஜனேற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆக்சிஜனேற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. 148 மனித உடலின் சராசரி வெப்பநிலை. ஆன்சர் ஆப்ஷன் சி 98.6 ஃபாரன்ஹீட். 98.6 ஃபாரன்ஹீட். 149வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது டயர்களின் அழுத்தப்பட்ட காற்றுக்கு மாற்றாக உள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது டயர்களின் அழுத்தப்பட்ட காற்றுக்கு மாற்றாக உள்ளது? காற்றுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எது யூஸ் பண்ணாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி நைட்ரஜன். இந்த பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏர் நைட்ரஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் வந்து பயன்படுத்துகிறாங்க. 150 கொஸ்டின். மெத்தனால் மற்றும் எத்தனால் கலந்த கலவையை கீழ்கண்ட ஒரு முறையின் மூலம் பிரிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி பின்ன காய்ச்சி வடித்தல். ஸோ ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.